சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி மூலம் இயங்கக்கூடிய இந்த ஆல்கி ட்ரீ மிஷின் வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்கி ட்ரீ வெர்டிக்கல் பயோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர். இந்த ஆல்கி ட்ரீக்குள்ள பாக்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த பாக்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ள தண்ணீர் மற்றும் கோடிக்கணக்கான மைக்ரோ ஆல்கி வந்து நிரப்பப்பட்டிருக்கும். போபால் சிட்டியில் உள்ள வெஹிக்கிளோட ஸ்மோக் மற்றும் பொல்யூட்டட் ஏரை இந்த ஆல்கி ட்ரீ வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த மிஷினுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிகள் ஆல்கி வந்து போட்டோ சிந்தசிஸ் மூலம் காற்றில் உள்ள டாக்ஸிக் கார்பன் டை ஆக்சைடை உணவாக உட்கொள்ளுது. பிறகு நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. வருடத்திற்கு 1.5 டன் கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணுது. 1 டன் ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. ஆல்கி ட்ரீ வந்து 25 மரங்கள் எந்த அளவு காற்றை சுத்தப்படுத்துமோ அந்த அளவு காற்றை இந்த ஆல்கி ட்ரீ வந்து சுத்தப்படுத்துது. இதுதான் 25 மரங்களின் பவர் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. சோலார் எனர்ஜி, சோலார் பவர் மூலம் இயங்கக்கூடிய இந்த ஆல்கி ட்ரீ வந்து போபால் சிட்டியில் பொல்யூட்டட் ஏரை வந்து பியூரிஃபை ஆக்குது.